ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. பங்கு சந்தையே வந்து பார்த்திங்கன்னா பல ஆச்சரியங்கள், பல சுவாரஸ்யங்கள், பல திருப்பு முனைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. நல்லா போய்ட்டு இருந்த மார்க்கெட்டுக்கு வந்து எவன்டா கண்ணு வச்சது அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங் வச்சாங்க. ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டை உடைக்கலை, டே கேண்டலில் சப்போர்ட்டை உடைக்கலை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒரு சைடு வந்து அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. இப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூஎஸ் மார்க்கெட் ஒரு மாதிரி ஒரு சின்ன செல்லிங் இருந்தாலும் ட்ரெண்டு வைஸாக பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் தான். நம்ம மார்க்கெட்டுக்கும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடச்சிது ஆக்சுவலாக. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஃபுல்லாகவே ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு 100, 140 பாயிண்ட், 150 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது, இந்த ரீசன்ட் ரெக்கவரி வந்து முடிவுக்கு வரப்போதா அப்படின்ற ஒரு, ஏன்னா சப்போர்ட்டை 4 ஹவர்ஸில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் வந்து நிஃப்டி இருக்குது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, அது வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு. அது வரைஞ்சி காமிச்சது வந்து இப்போ நிஜமாயிடுமா அப்படின்ற ஒரு வியூவில் வந்து இப்போ இருக்குது மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா அவங்களுக்கு, இதே மாதிரி தான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கும். அதே சினாரியோ இப்போ வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இன்னும் அது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. அந்த ஃப்ரீ ஃபால் ஜோனில் இப்போ நிஃப்டி வந்து போகலை. ஆனால் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு வந்து அதிகமாகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி நடந்த செல்லிங்க்கு அப்புறம் சொல்கிறேன். முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த 23,200, 300 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 200 to 300, 250 இந்த ரேஞ்சு, இந்த ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக சொல்லலாம். லோ வந்து 23,240 அது மாதிரி சம்திங் இருக்குது. க்ளோசிங் வந்து 23,300. ஸோ 23,300க்கு கீழே இப்போ நிஃப்டி வந்து 23,382 க்ளோசிங் வச்சுருக்காங்களே. இன்னும் வந்து ஒரு இன்றைக்கி விழுந்த மாதிரி நாளைக்கும் வந்து விழுந்ததுன்னு வச்சுக்கிங்க, ஒரு 150 பாயிண்ட் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்குமே அந்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து அது ப்ரீவியஸில் ஈஸியாக டெஸ்ட் பண்ணும், 22,000. ஸோ 23,300 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டிசிசிவாக அதுக்கப்புறம் 1000 பாயிண்ட் தள்ளி தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. திருப்பி வந்து அந்த செல்லிங் ஃபேஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதாவது ஒரு ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுது, ஆனால் வந்து டக்குன்னு வந்து ப்ராஃபிட், இது வந்து நிஃப்டியில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் வந்து அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு வந்து நிஃப்டி வரலை. ஆனால் ஒரு அலர்ட்டாக சொல்கிறேன், நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும்போதே நான் உங்களுக்கு வந்து அதுக்கு நான் வந்து சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அதை நான் நேற்றே சொன்னேன். பட் இன்றைக்கி அதை வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து 23,300க்கு கீழே க்ளோசிங் வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபால் அந்த வேகமாக விழ ஆரம்பிக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்லாம் கட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க. 23,300 நிஃப்டி பிரேக் பண்ணுதா இல்லையான்னு. இல்லை ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நிஃப்டி 500லேருந்து சில ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். பட் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கிறது இதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து ஒரு இக்கட்டான ரிவர்சல் பாயிண்டில் வந்து இருக்குது. அது பிரேக் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டேர்னிங் பாயிண்ட் தான், ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் வந்திருக்கு. க்ளோசிங் அதுக்கு கீழே நெக்லைன் வச்சுருக்காங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 17,100 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மிட் கேப் வந்து ஒரு ஃபியூரியஸ் செல்லிங் ப்ரெஷரில் வர ஆரம்பிக்கும். ஆல் டைம் ஹை வர டச் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்திருக்கு. இதுதான் பிரச்சனையே. ஸோ ஆல் டைம் ஹை உடைக்கும் போது அந்த டைம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக வந்து வச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு டேர்னிங் தெரியுது. 17,000 கொஞ்சம் க்ரூஷியல் மூமெண்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 மாதமாக அந்த போர் பதற்றத்துலேருந்து மார்க்கெட் மீண்டு வந்து ஒரு நல்ல ரிக்கவரி அப் ட்ரெண்ட் கொடுத்தது லாஸ்ட்டு ஒரு மாதம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து அந்த அப் ட்ரெண்ட் வந்து முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு முடிவு பண்ணோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியா விக்ஸ் வந்து 16 தான் இருக்குது. ஸோ ஒரு 150 பாயிண்ட், 200 பாயிண்ட், 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான், 1% தான் வாலட்டிலிட்டி இப்போதைக்கு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது 300, 350, 400லாம் போகும்போது தான் அது வந்து பேனிக் ஆகும். இப்போதைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ரைட். ஹெச்டிஎஃப்சியும் ஒரு இந்த ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சிலாம் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து ஒரு வழி பண்ணுறாங்க. ரைட், எனிவே. ஸோ ஹெச்டிஎஃப்சி தொடர்ந்து செல்லிங் தான் அந்த சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து. ப்ரீவியஸில் 731 வந்து க்ரூஷியலாக ஆக்ட் ஆகுது.
ரிலையன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை உடைக்கல. ஸோ 1320 க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதை பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து உங்களுக்கு இமீடியட்டாக சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 1300ன்றது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். அது பிரேக் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் எது வந்து எந்த செக்டரை வந்து அடி மேலே அடி வாங்கிட்டு இருந்தோ அவன் வந்து இப்போ இன்றைக்கி ரிவர்சல் ஆகிறான். ஸோ ஐடி செக்டர் தான் சொல்கிறேன், வேறு யார்? ஐடி செக்டர் பாருங்கள், ஒரு மாதிரி வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஐடி செக்டர் கொஞ்சம் மொமெண்டம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஏறி முடிஞ்சது ஐடி செக்டர் மட்டும்தான். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து தெரியுது. இன்ஃபோசிஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த பாயிண்ட்டு 1200 தான் வச்சுருக்காங்க. பட் ஒன்றும் பிரேக் ஆகலை. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரெக்கவரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த செல்லிங் வந்து கொஞ்சம் வந்து ஐடி செக்டார் வந்து ஒரு ரேலி ஆகி தடுக்கும், ஒரு எட்ஜிங் ஆக்ட் ஆகும் இண்டெக்ஸுக்குன்றது தெரியுது. நிறைய டைம் இப்படி நடந்திருக்கு. நிஃப்டி விழுந்துகிட்டே இருக்கும், பேங்க் நிஃப்டி விழும், ஐடி மட்டும் மேலே போகும். சம்டைம்ஸ் இந்த ஐடி செக்டர்னால நிஃப்டி விழும், ஆனால் ஒரு சைடு வந்து ஹெட்ஜிங்காக வந்து பேங்க் நிஃப்டி ஆக்ட் ஆகும். இதெல்லாம் நடக்கிறது அரசியலை சகஜம் தானே அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு ரெக்கவரி மோடில் தான் இருக்குது. அவங்க மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க. பெட்டர் நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே கொஞ்சம் நாள் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23 ஆக்சுவலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டிக்கு நான் என்ன சொன்னேன், 23,300 ரொம்ப. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இது வந்து ஃபியூச்சர்ஸ் தான். ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ நாளைக்கும் எக்ஸ்பெக்டட் கேப் டவுன் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. 330க்கு மேலேயே கொஞ்சம் 425 இருந்த க்ளோசிங் ஒரு 100 பாயிண்ட் கிட்டே விழுந்துருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி 300 கீழெலாம் போக ஆரம்பிச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு நாளைக்கு கேப் டவுன் வாய்ப்பு இருக்குது. இன்னும் முடியல, நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது ஒரு பெரிய ரெக்கவரி வந்து ஒரு 500க்கு மேலே 23,500 மேலே போச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கும் மார்க்கெட். இல்லைன்னா கொஞ்சம் க்ரூஷியல் தான். ஒரு டேர்னிங் தெரியுது, பி கேர்ஃபுல். பட் இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து வேணால் அப்படியே ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் கிடையாது. சின்ன ஒரு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ரெக்கவரி ஆகும். இது என்ன பிரச்சனை, திருப்பி வந்து அதே இடத்துல சுற்றிட்டுருக்கு மார்க்கெட். நீங்கள் நல்லா பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 1 இயராகவே மேலே போது கீழே வருது, மேலே போது கீழே வருது. ஒரு ஒரு 2 மாதம் அப் ட்ரெண்டாக இருக்குது, 2 மாதம் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றத தவிர டவுன் ட்ரெண்ட்னா அடின்னு அடித்து தள்ளிடணும், அப் ட்ரெண்ட்னாலும் அடின்னு அடித்து தள்ளணும். பட் ரெண்டுமே நடக்காமல் ஒரு மாதம் அப் ட்ரெண்டு, ஒரு மாதம் டவுன் ட்ரெண்டு, ஒரு மாதம் சைட் வேஸ், இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கடுப்பேத்திங் மூமெண்ட்டு தான். ஓகே, ரைட். சரி, எனிவே கொஞ்சம் வந்து இப்போ செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ட்ரேடர்ஸ். இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நம்ம இப்போ கூட டெய்லி மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். யார் எந்த குண்டு போடுவாங்க, எந்த நியூஸ் வரும்னு தெரியாது. ஆனால் அது எல்லாமே ரியாக்ட் பண்ணுற இடம் டெக்னிக்கல் தான். கொஞ்சம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம பொசிஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஜூன் மந்த் பேட்ச் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து ஓப்பன் ஆகுது. விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதாவது கொரீஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.